ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 62. காலையில் எந்திரிச்ச உடனே வெள்ளை பூசணி ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூசணிக்காய் கட் பண்ண உடனே இது போல் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா காய் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் பூசணிக்காவை கொட்டையோடவே தான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவேன். இது கூடவே புதினா, இஞ்சி, குருமிளகு, கொஞ்சமாக கல்லுப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறதுனால சளி பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க. இஞ்சி, குருமிளகு எல்லாம் சேர்த்தி குடிச்சு பாருங்கள், சளி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி, குருமிளகு எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இஞ்சி, குருமிளகு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கடகடகடன்னு குடிக்காதீங்க. ஏன்னா லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்திருக்கும் போது தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜூஸ் எப்படி குடிப்போம் அது போல் ரொம்ப விரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. அப்போ தான் தொண்டையில் அந்த கரகரப்பாட்டமாக வராமல் இருக்கும். நான் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே காலை உள்ள வேலைகள் எல்லாமே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பசங்க பூரியும் குருமாவும் கேட்டாங்க. ஸ்கூலுக்குமே அதே வேணும்ட்டாங்க. இப்போ நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவருமே சரி எனக்குமே அதே கொடுத்துர்லாம், எக்ஸ்ட்ராவாக எனக்கு எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டாரு. நான் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் உரிச்சும் வச்சுட்டேன். பூரிக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இது போல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, வெறும் பூசணிக்காய் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கிறீங்களா, எனக்கு வேறு என்ன தெரியுது, எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் என்னோட ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா உங்களுக்கு நான் என்ன குடிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா டெய்லி நம்ம அதே ஜூஸ் குடிக்கிறோம், ஆனால் வேறு வேறு முறையில் நம்ம குடிக்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியல அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுவும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன், நான் குடிக்கிறது வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். ரொம்பலாம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்கு டிஸ்க் ஸ்லிப்பெல்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் காஷியஸாக தான் இருப்பேன். நான் காலையில் எந்திரிச்ச உடனே வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிப்பேன். அதே போல் நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்ன வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கிறோமான்னு. இல்லை, டயட்டும் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறதில்ல. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதில்லங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் சும்மா உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. வீட்டில் எல்லா வேலையுமே செய்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை செய்வோம். ஒரு நாளைக்கு சில டைம் கையால் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் துவைக்கிறோம், காயப்படுறோம், அதெல்லாம் செய்கிறோம். இன்னொரு நாளைக்கு வீடு துடைக்கிறோம், செய்கிறோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஃபுல் டேயுமே எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெக்டிக்காக நம்மளுக்கு டைம் போகுதுன்னு. காலையில் பூசணிக்காய் ஜூஸுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா தானிய வகையில் தான் எடுக்கிறோம். அரிசி சுத்தமாகவே நம்ம எடுக்கிறது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டோம். சாதத்துக்கு பதிலாக கோதுமை ரவையை தான் சாதம் போல் ரெடி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பு. ஏன்னா எல்லாருனாலையுமே அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக செஞ்சுக்க முடியாது. ஏன்னா காலையில் தான் எல்லா வேலையும் முடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் திரும்பி வேறு வேலைகள் பார்த்துட்ருப்போம். நமக்குன்னு தனியாக செய்கிறது அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக பண்ணுறது கிடையாது. வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற புதுசாக நமக்காக செய்வோம். ஆனால் நாளாக என்ன பண்ணுவோம், சரி இது கொஞ்சம் தான் மீதியாக இருக்கே, இதேவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ன ஆகும், நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் ஆரம்பத்தில் இருந்தே டெய்லி நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எனக்குன்னு நான் புதுசாக எதுவும் ரெடி பண்ணுறது கிடையாது. என் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் நான் இப்போ பூரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த பூரி எடுத்துக்க கிடையாது. ஆனால் சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பூரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக வேண்டி நம்ம 65 கேஜி 70 கேஜிஸ் வர வரைக்கும் நான் பூரியே தொட மாட்டேன், அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆசையாக இருக்குது ஒரு பூரி சாப்பிட்டுக்கங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நான் சொல்கிற ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் பூரி சாப்பிட்றீங்க,
2, 3ன்னு சாப்பிடாம ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோட கொஞ்சம் சூடா ஜீரக தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது நல்லா வறுத்த பூரியில வந்து அதோட கொழுப்பு வந்து கொஞ்சம் சேராம இருக்கும் உடம்புக்கு. அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதனால தான். மத்தியானத்துக்கு எனக்கு முட்டை பொரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வெறும் பூரியும் குருமா மட்டும் தான் ரெடி பண்ணி குடுத்தாச்சு. இப்ப அந்த குருமால நானு கோதுமை ரவா சாதம் போல் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்குவேன். ஆனா பொரியல் எனக்கு எதுவும் கிடையாதனால, நான் ஒரே ஒரு முட்டையில வெங்காயம், கொடமொளகா போட்டு பொரியல் போல ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது போல சாப்பிடும்போது எனக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். எனக்கு பசி எடுக்காது. நான் என்னோடதையும் கொஞ்சம் பார்த்தாகணும். இது கூடவே ஜீரக தண்ணியும் சேர்த்து குடிச்சுக்கலாம். சாயந்தரமா ஒரு 4:30 மணிக்கு ஒரே ஒரு கொய்யா வந்துட்டு நான் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். தரணிக்கு கொஞ்சம் சளியா இருக்கிறதுனால என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி குறுமிளக வந்து பவுடர் போல அரைச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்துட்டு, நல்லா சுத்தமான தேனை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்தி, நல்லா குழச்சி குடுத்துட்டேன். இது போல செய்யும்போது, அவங்களுக்கு தொண்டையில ஏதாவது சளி அடைச்சிருந்தாலுமே நல்லா அறுத்துட்டு போகும். உங்க குழந்தைங்களுக்கு சளி இருக்கு அப்படின்னா, இது போல ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாயந்தரம் வெளியிலலாம் போனதுனால என்னால டீ குடிச்சுக்க முடியல. நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கருஞ்சீரகம் டீ போட்டு குடிக்கலாம். என்னால குடிக்க முடியாதனால நான் கருஞ்சீரகம் டீ குடிக்கல. நைட்டு டைரக்ட்டாவே நான் கொள்ளு கஞ்சி தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆரம்பத்துல நான் கொள்ளு கஞ்சி ரெடி பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, இந்த தண்ணிக்கு அளவா எனக்கு எவ்ளோ கொள்ளு பொடி சேர்த்தி செய்றதுங்கிறது தெரியல. அதனால 2லிருந்து 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பொடி சேர்த்தி கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இது என்னாச்சுன்னா, அந்த ஜீரகமும், சோம்போட ஃப்ளேவரு அதோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு சுத்தமாவே புடிக்கல. அதனால சரி கொள்ளு கஞ்சிய வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா கொள்ளு கஞ்சிங்கிறது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சரி கொஞ்சம் நம்மளோட இதோட குவான்டிட்டிய வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு, ஒரு 1 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த 1 1/2 டம்ளர் தண்ணிக்கு சேர்த்தினேன். அப்போ இதோட டேஸ்ட், ஃப்ளேவர் டாமினேட் பண்ணாம நல்ல டேஸ்டியா இருந்தது. உப்பு போட்டு நம்ம குடிக்கும்போது. இந்த கொள்ளு கஞ்சிய நல்லா சூடா எடுத்துக்கும்போது, நம்மளோட மெட்டபாலிசம அதிகரிச்சு, நமக்கு கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ரிலீஃப் குடுக்குது. உணவ நல்லா ஜீரணப்படுத்துது.